சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கூலி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டி பல இடங்களில் கோயில்களில் அன்னதானம் வழங்கி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக தயாராகி உள்ள கூலி திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாக உள்ளது. கூலி திரைப்படத்தில் நாகார்ஜுனா, ஆமீர்கான், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் என பெரும் நட்சத்திர பட்டாளமே இடம்பெற்றுள்ளனர். ரசிகர்கள் மத்தியில் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் கூலி திரைப்படம் வெற்றி பெற வேண்டி ரஜினி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பரங்குன்றம் வெயிலுக்கந்த அம்மன் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்த ரசிகர்கள் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். நாங்க தொடர்ச்சியாக தலைவருடைய படத்துக்கு நாங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த அம்மன்ட்ட எங்க வேண்டுதல் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, அவங்க எங்கேயோ கொண்டு போயிருவாங்க. இருந்தாலும் இந்த 1200 கோடி கிராஸ் பண்றதை அவங்க தான் வெளியிடணும். அதேபோல் கூலி திரைப்படம் வெற்றி பெற்று வெள்ளி விழா காண வேண்டும் என்பதற்காக நீலகிரி மாவட்ட ரஜினி ரசிகர்கள் சார்பில் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உதகை ஏடிசி பகுதியில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான ரஜினி ரசிகர்கள் பங்கேற்றனர். திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையவும் வெள்ளி விழா காணவும் இன்றைய தினம் 1000 பேருக்கு மேலாக நாங்கள் அன்னதான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூலி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இதனிடையே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலி படம் பெரும் வெற்றி பெற வேண்டி சாமி தரிசனம் செய்தார். கூலிப்படம் வெளியீட்டை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று திரைப்படத்தை காண ஏதுவாக பல தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவித்துள்ளன. இதற்கு ஒருபடி மேலே சென்ற சிங்கப்பூரைச் சேர்ந்த ஃபார்மர் என்னும் தனியார் கட்டுமான நிறுவனம் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பளித்தது மட்டுமல்லாமல் கூலி படத்திற்கான முதல் காட்சியின் டிக்கெட்டுகளை கொடுத்துள்ளது. அதோடு தின்பண்டங்கள் வாங்க இந்திய மதிப்பில் ஒவ்வொருவருக்கும் 2000 ரூபாய் கொடுத்து ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே ஆகஸ்ட் 14 அன்று கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அன்றைய தினம் காலை 9 மணி முதல் இரவு 2 மணி வரை 5 காட்சிகள் திரையரங்குகளில் திரையிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.